அன்பிற்கும் தொண்டிற்கும் வீரத்திற்கும் எடுத்துக்காட்டாக விளங்கும் கலியுக கடவுளான ஸ்ரீ ராமபக்தனான ஹனுமன் கலியுக கடவுளாக போற்றப்படுகிறார். ஹனுமன் மார்கழி மாதம் அமாவாசை அன்று மூல நட்சத்திரத்தில் அவதரித்தார். இன்று ஹனுமன் ஜெயந்தி விழா நாடெங்கிலும் உள்ள ஹனுமன் கோவில்களில் மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஹனுமன் ஜெயந்தியான இன்று விரதமிருந்து ராமநாமம் ஜெபித்து ஹனுமனை வழிபடுபவர்களுக்கு சஞ்சலங்கள் விலகி சகல செல்வங்களும் பொங்கி பெருகும் என்பது நம்பிக்கை. சனி பெயர்ச்சி நடப்பவர்கள் ஹனுமனை வணங்கி வந்தால் சகல சங்கடங்களும் நீங்கும் என்பதும் ஐதீகம். ஹனுமன் ஜெயந்தியையொட்டி திருச்சியில் பிரசித்தி பெற்ற கல்லுக்குழி ஆஞ்சநேயர் ஆலயத்தில் மூலவர் ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் நடைபெற்று தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். உற்சவர் ஆஞ்சநேயருக்கு பல்வேறு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றது. பின்னர் ஆஞ்சநேயருக்கு 1,08,000 வடமாலை மற்றும் 10,008 ஜாங்கிரி மாலை சாற்றப்பட்டு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது. தொடர்ந்து வேத விற்பனர்கள் மந்திரங்கள் முழங்க லட்சார்ச்சனை ராமபாராயணம் நடைபெற்றது. இதில் பெருந்திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஹனுமனை தரிசித்து வருகின்றனர். मनोजपम् आरुदतुल्यवेगम् जितेन्द्रियम् बुद्धिमताम् वरिष्ठम् வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. பக்த கோடிகள் அனைவருக்கும் அனும ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். இன்று அனும ஜெயந்தி
நமது கல்லுக்குழி ஆஞ்சநேயர் சுவாமி சந்நிதியிலே அனுமார் மிக அபாரமாக 1,08,000 வடமாலை மற்றும் 10,008 ஜாங்கிரி மாலையில் சந்தோஷமாக காட்சியளிக்கிறார். இந்த சந்தோஷத்தை அனைத்து பக்தர்களும் கலந்து கொண்டு அனுபவிக்க வேண்டும் என்று அனுமன் விரும்புகிறார். இந்த அனும ஜெயந்தி என்று ஆஞ்சநேயரை வழிபட்டால் அனைத்து கஷ்டங்களும் நிவர்த்தியாகும். குழந்தை இல்லாதவருக்கு குழந்தையும், வேலை இல்லாதவருக்கு வேலையும், கல்யாணமாகாதவருக்கு கல்யாணம் எல்லாமே நடக்கும். சுபகாரியங்கள் அத்தனையும் நடக்கும். அவரை வேண்டிக் கொண்டால் துஷ்டர்கள் அனைவரும் நமதிடம் நெருங்க மாட்டார்கள். அதனால் இன்று ஆஞ்சநேயரை அவரவர்கள் விருப்பத்திற்கேற்ப வடமாலை, ஜாங்கிரி மாலை, வெற்றிலை மாலை, துளசி மாலை சாற்றி ஆஞ்சநேயரை வழிபடுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.